கும்ப ராசி நபர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை தனஸ்தானம், வாக்குஸ்தானம், பேச்சு சாமர்த்தியம், குடும்ப அமைப்புகள், இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு வரவுகளை தரக்கூடிய, ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன் பயிற்சி, சுக்கிரன் உச்சம். கும்பராசி நபர்களுக்கு தனஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் உச்சமைப்பு. அந்த சுபகிரகம் ராசிக்கு யோக கிரகம். அந்த யோக கிரகம் 4ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 2, 4 பரிவர்த்தனை. இதற்கு அடுத்த நிலைமையாக சூரியன் சனி இணைவு, செவ்வாய் வக்கர அமைப்பு, நிவர்த்தி, புதனுடைய பலகீன அமைப்புகள், இந்த மாதிரியான காம்பினேஷன், இந்த மாதிரியான கிரக நகர்வுகள் எதுவுமே அந்த அளவுக்கு சூட்டபிளாக இல்லை. சில விஷயத்தை கொஞ்சம் டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாகவே கும்பராசி நபர்களுக்கு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது என்னன்னே தெரியாது. குதிரைக்கு கண்ணை கட்டி விட்டா நேராக ஓடுற மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு, திங்கிங், பிளானு எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் எதை எப்படி எங்கே டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை நடைமுறைப்படுத்தி ஜெயிப்பது என்பது தெரியாது. அந்த விஷயத்தில் வீக்கானவர்கள். அதற்கு என்னன்னா, மிக முக்கியமாக ஒரு குழப்பவாதி, சந்தர்ப்பவாதியை விட குழப்பவாதி அப்படின்னு சொல்லலாம். குழப்பங்கள் மட்டுமே இவர்கள் கையில் அதிகமாக இருப்பதனால் எந்த விஷயத்தை எப்போ பேசணும் அப்படிங்கிறதும் தெரியாது, பேச வேண்டிய இடத்துல பேசணுமா அப்படிங்கிறதும் தெரியாது, பேசக்கூடாத இடத்துல பேசிடுறது, பேச வேண்டிய நேரத்தில் பேசுறது இல்லை இப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை, அது டார்ச்சராக இருந்தாலும் அடிப்படை விஷயங்கள் கிடைக்குதா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 கிடைச்சிச்சுன்னா அங்கே போய் அரெஸ்ட் ஆகிடுவாங்க. அதுலேருந்து வெளில வர மாட்டாங்க. இதை விட்டு வெளில போனால் நம்மளால தப்பிக்க முடியாது, இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அரைச்சமாகவே அரைக்கக்கூடிய நிலவரத்தில் இருப்பார்கள் கும்பராசி நபர்கள். இது கடந்து போன 7.5 சனியில நிச்சயமாக நிறைய டெவலப்புக்கு பதிலாக பின்னோக்கி இழுக்கப்பட்ட நான் டெவலப்பிங் அப்படிங்கிற மாதிரியான வளர்ச்சி இல்லாமல் கீழே வந்திருப்பாங்க. ஒரு சில நபர்கள் கடன் பிரச்சனைகள், ஒரு சில நபர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பெருசாக மாற்றி அதில் சரியான ஈடுபாடு காட்ட முடியாமல் அதுலேருந்து எதுவும் கிடைக்காம அதில் மாட்டிட்டு முழிச்ச சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்க வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கும்பராசி நபர்கள் தன்னுடைய சுய வாழ்க்கையில் எதுவுமே நிலைநிறுத்தி கொள்ளவில்லை. மேக்சிமம் ஒரு 50 ஏஜுக்கு பிலோவில் இருக்கிறவங்க கும்பராசி நபர்கள் இந்த 7.5 சனி அந்த வயதுக்குள்ள கிராஸ் ஆனதுனால இப்போ சொல்கிறோம், தன்னுடைய வாழ்க்கை அமைப்புகளில் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களைப் போல நிலைநிறுத்தி கொள்ள முடியாமல் ஏதோ இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரியே லைஃப் ஓட்டிட்டு இருக்காங்க. 7.5 சனி முடிஞ்சாத ஏதாச்சும் கிடைக்குமா, இல்லை முன்னேறலாமான்னு பார்த்தாக்கா இப்போதைக்கு சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்கிறது. 7.5 முடிய போகிற நேரத்தில் பிரச்சனையாக வர மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு நேடு. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம். அந்த சுக்கிரனே பாக்கியாதிபதி. நிச்சயமாக கையில் ஒரு பணப்புழக்கம் இல்லை, வறுமை அதிகமாக இருக்கு. 10 ரூபா செலவு பண்ணால் கூட ஒளிச்சு மறைச்சி பொய் சொல்லி இல்லை அப்படிலாம் சொல்லி எங்கேயாச்சும் சேர்த்து வச்சு, எங்கேயாச்சும் முடிச்சு போட்டு வச்சு, எங்கேயாச்சும் பதுக்கல் பண்ணி இப்படிலாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது.
வரவுகளே இல்லை, இருக்கிறத விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இந்த மாத அமைப்புகளில் சில விஷயங்கள் உங்களுக்கு பணம் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக செலவு பண்ணுறதுக்கு பணம் கொஞ்சம் தாராளமாக கிடைக்கக்கூடியது. ஏன்னா ராசி அமைப்புகள்லேயே ராசி பலன்லேயே கும்பத்திற்கு மட்டும் லேட்டாக தான் எதுவும் கிடைக்கும். அதே போல் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே கஷ்டமும் இருந்துறதில்ல, எப்போதும் மகிழ்ச்சி இருந்துறதில்ல. ஸோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு சில மகிழ்ச்சிகளும் தேவைப்படும் இல்லையா? எதிர்பார்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட அதிகமாகலாம் எதிர்பார்ப்பு இருக்காது. கொஞ்சம் கிடைச்சாலே போதும், லைஃப் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பீங்க. ஸோ குடும்ப அமைப்புகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி கொஞ்சம் பார்க்க முடியும் குடும்ப விஷயத்தில். யோக கிரகமாக இருக்கு இல்லையா சுக்கிரன். இப்போ குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக சில உச்ச அமைப்புகள் கும்பராசி நபர்களுக்கு நடக்கும். நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பேசுறதுனால இப்படி பேசினாலும் சரிதான், அப்படி பேசினாலும் சரிதான், மாற்றி பேசினாலும் சரிதான், நேர்மையாக பேசினாலும் சரிதான், எப்படி பேசினாலும் கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஆதாயங்கள். பேச்சு வழக்கு, பேச்சுவார்த்தை, வாய் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி பேசி பிழைக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பேசி பிழைக்கக்கூடிய லைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கும்பராசி நபர்கள் பேச்சால் சாதிக்கக்கூடிய, பேச்சால் பிழைக்கக்கூடிய, உங்களுடைய பொழப்பே பேசுறது தான். அதுக்காக அரசியல்வாதி மைக்க பிடிச்சி பேசுறது அந்த மாதிரி சொல்ல வரல, அதுவும் உண்டு தான். அதர்வைஸு நீங்கள் பேசக்கூடிய இடத்துல இருந்து உங்களுடைய பொழப்பு போயிட்டு இருக்குது. சில பேர் கம்முன்னு இருந்து வேலையை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, அது வேற. சில பேர் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூட பேசினாதான் ஒரு விஷயத்த 4 பேருக்கு டிக்ளரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேசி ஃபோனில் பேசுவாங்க, நேரில் பேசுவாங்க, 4 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஒரு மீட்டிங்கில் ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் கவனிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசி பிழைக்கக்கூடிய டீச்சர் ஒர்க்கு, ஜோதிடர் ஒர்க்கு, இந்த மாதிரிலாம் வச்சிங்களேன். இப்போ ஏர்போர்ட்டில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லாம் அலௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடிய இடத்துல இருந்து பிழைக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கு இந்த மாதம்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு யோக மாதமாக அமையும். ஒரு சில நபர்களுக்கு சொத்து சுகத்தின் மூலியமாக வரவுகள் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு ஆன்மீக ரீதியாக எப்போதோ கும்பிட்டு வச்ச கடவுளாக இருக்கலாம், இல்லை இப்போ போய் தரிசிக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலமாக இருக்கலாம். இந்த கடவுளை கும்பிட்ற நேரத்தில் பார்த்து உங்களுக்கு நல்லது நடக்கலாம், உடனே கடவுளை காப்பாற்றிட்டாரு நீங்கள் உணரலாம். இந்த மாதிரியான சில வரவுகள், எதிர்பாராத சில அதிர்ஷ்ட அமைப்புகள் கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. ஒரு சில நபர்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய அமைப்புகள், ஃபாரின் போய் செட்டில் ஆகக்கூடியது, ஃபாரின் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, இல்லை இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து போகிறது. கடல் ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருந்து அந்த இடத்துக்குரிய கிரகமான குருவுடன் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால ஒரு சில நபர் கடல் கடந்து போகிறது, ஆறு தாண்டுவது. ஆறு தாண்டுவது என்பது மாநிலத்தை குறிக்கும், கடல் தாண்டுவது என்பது வேறு நாட்டை குறிக்கும், இப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆக இடம் விட்டு இடம் நகர்ந்து போய் சில பிராப்தங்கள், நல்ல பிராப்தங்களை பெறக்கூடிய இடத்துல கும்பராசி நபர்கள் இந்த மாதம் வர்றீங்க. ஃபைனலாக மாரகாதிபதி சூரியனுடன் சனி சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் நீங்கள் செயல்படலாம். தெரிஞ்ச வழிகளில் அடுத்தவர்கள் பேச்சை மேலே, அதாவது உங்களை விட கொஞ்சம் டாப்பில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா 200 ரூபா சம்பளம் வாங்குறவங்க உங்களை விட கொஞ்சம் டாப். ஸோ இந்த சூரியன் மாரகாதிபதி. அப்போ உங்களை விட டாப்பில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு ஒத்து வராது. அவர்கள் உங்களை போட்டு ஏதாச்சும் துரிதப்படுத்துவாங்க. அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு போட்டு சில விஷயத்தில் டார்ச்சர் பண்ணுவாங்க. இது வீட்லேயும் நடக்கும், வெளியிலையும் நடக்கும். அவர்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்க தேவையில்ல, ஆரம்பத்திலே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு காட்டி ஜெயிக்கலாம். ஒரே வார்த்தையாக கும்பராசி நம்மளுக்கு புரியும்படி சொல்லணும்னாக்கா, சில டைட் பொசிஷன், புரியுதுங்களா? ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சில இறுக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் பண ரீதியாக தீர்ந்து, பொருள் ரீதியாக தீர்ந்து கொஞ்சம் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். ஸோ கும்பராசி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்துலேருந்து வெளில வர்றீங்க அப்படிங்கிறதுக்கான சில அடிப்படை ஆதாரங்கள் இந்த மாதத்துலேருந்து உருவாகும். நம்ம ஏற்கனவே சனி பேச்சை சொல்லியிருக்கோம். 75% 2025 பொறுத்தவரை 7.5 சனியிலேருந்து விடுபடுறீங்க
அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இப்போ ரிலீஃபுங்கிறத கண்ணில் பார்க்கணும் இல்லையா, அதுக்கான சில வழிமுறைகள். சூரியங்காலில் 6 மணிக்கு வருதுன்னாக்கா கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான கொஞ்சம் நல்ல சூழ்நிலைக்கான வெளிச்சத்தை இந்த மாதம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நல்ல விஷயத்தை பிக்கப் பண்ணுவீங்க.